பெரிய காலாப்பட்டு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய 53வது ஆண்டு பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு நடைபெற்ற செடல் உற்சவத்தில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தி நேர்த்தி கடன் செலுத்தினர். புதுவை பெரிய காலாப்பட்டு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாலமுருகன் கோவிலில் 53வது ஆண்டு பங்குனி உத்திர விழா செடல் உற்சவம் விமர்சையாக நடந்தது. பங்குனி உத்திர பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி காலையில் தொடங்கிய செடல் உற்சவ நிகழ்ச்சியில் ஈசிஆர் சாலையில் ஆட்டோவில் தொடங்கி ராட்சத கிரேன் வாகனம் வரை பக்தர்கள் அலகு குத்தி ஊர்வலமாக சென்றனர். அதனைத் தொடர்ந்து ஆட்டோ, கார், ஜேசிபி இயந்திரம், லாரி, கிரேன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சுமார் 50 அடி முதல் 100 அடி உயரம் வரை பக்தர்கள் மெய்சிலிருக்கும் வகையில் முதுகில் அலகு குத்தி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். பங்குனி உத்திர செடல் உற்சவத்தை ஒட்டி பிள்ளைச்சாவடியில் இருந்து கனகச்செட்டிக்குளம் வரை போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்று வழியில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டது. மேலும் 250க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அன்னலட்சுமி மகாதேவ் மதம் மற்றும் தொண்டு அறக்கட்டளை அலுவலகத்தை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பங்கேற்று திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டு மெயின் ரோட்டில் அன்னலட்சுமி மகாதேவ் மதம் மற்றும் தொண்டு அறக்கட்டளை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அறக்கட்டளையினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் சமூக சேவகர் ரவிக்குமார், அன்னலட்சுமி மகாதேவ் மதம் மற்றும் தொண்டு அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர்கள் தலைவர் ஜோதி, செயலாளர் மணவாளன், பொருளாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்னலட்சுமி மகாதேவ் மதம் மற்றும் தொண்டு அறக்கட்டளையின் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு மக்களின் வங்கி கணக்கில் பணம் செலுத்துவதில் கோடிக்கணக்கில் முறையீடு நடந்துள்ளதாகவும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு கவர்னர் உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு மக்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதில் பல்வேறு அரசு துறைகளில் தொடர்ந்து முறைகேடு நடந்து வருகிறது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் பயனாளிகளின் வைப்புத் தொகை 65 லட்சத்தை காசாளர் மோசடி செய்தது பல ஆண்டுகளுக்கு பின்புதான் தெரிய வந்துள்ளது. துறையின் இயக்குனர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் எப்படி முறைகேடு நடந்தது என கேள்வி எழுப்பிய அவர், அனைத்து துறைகளிலும் மாதந்தோறும் அனைத்து திட்டங்களுக்கும் செலுத்தப்படும் நிதி உதவிகள் சம்பந்தமாக ஆடிட் செய்ய வேண்டும் என்றும், அனைத்து துறைகள் மூலம் வங்கியில் செலுத்தப்படும் நிதி உதவி குறித்து பட்டியலை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு திட்டங்களுக்கு வங்கிகள் மூலம் செலுத்தப்படும் வைப்பு நிதிகள் மற்றும் உதவித் தொகைகளில் கோடிக்கணக்கில் முறைகேடு நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், முறைகேட்டை தடுத்து நிறுத்தவும் குற்றம் புரிந்த அனைத்து அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் விதமாக சிபிஐ விசாரணைக்கு ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என்றார். அனைத்து தொகுதிகளிலும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் தீர்க்கப்படாத நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ஜிம் அமைத்துக் கொள்ள அனுமதி கேட்கும் திமுக எம்எல்ஏ நாஜிம் நாளை ஸ்பா வைக்கவும் அனுமதி கேட்பார் போல என கடுமையாக விமர்சனம் செய்தார். திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் பெறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு புதுச்சேரி காராமணிக்குப்பம் முருகர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு காராமணிக்குப்பம் சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் எதிர்க்கட்சி தலைவருமான எம்எல்ஏ சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்.
தொடர்ந்து தொகுதி திமுக பிரமுகர் ராமு ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதானத்தில் கலந்து கொண்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவா அன்னதானம் வழங்கினார். இதில் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன், தொகுதி செயலாளர் நடராஜன், முன்னாள் கவுன்சிலர் வேலையன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் திருப்பட்டினத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ நடன காளியம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ நடன காளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திரத்தில் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தீமிதி திருவிழாவை ஒட்டி கடந்த 4 நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நடன காளியம்மன் தீக்குழி அருகே எழுந்தருளி தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். தீமிதிக்கு பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டு அம்மன் நடனமாடி கோவிலுக்கு செல்லும் காட்சியை ஏராளமான பக்தர்கள் கூடியிருந்து கண்டு ரசித்தனர். அழகு காவடி எடுக்கும் பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு நடனமாடியது கூடியிருந்த பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு காலனியில் சாலை மற்றும் வாய்க்கால் மறுசீரமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு காலனியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 15,10,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் வாய்க்காலை மறுசீரமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் மகா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் கலிய பெருமாள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பொதுமக்களிடம் நூதன முறையில் கோடிக்கணக்கான பண மோசடியில் ஈடுபட்ட கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தை முழுமையாக முடக்க வேண்டும் என பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பொதுமக்களிடம் முதலீடு பெற்று கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனம் மோசடி செய்தது. இதனால் அதன் மீது புகாரும் எழுந்தது. அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் கடந்த 3ஆம் தேதி இரவு வருவாய்த்துறையினர் முன்னிலையில் சாரம் காமராஜர் சாலையில் உள்ள கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தில் சோதனை நடத்தி கணக்கில் வராத 2,45 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து நிறுவனத்திற்கு சீல் வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி நிறுவனத்தின் 10க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை முடக்கினர். போலீசார் பறிமுதல் செய்த பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்தனர். தொடர்ந்து தலைமறைவாகி உள்ள இந்நிறுவனத்தின் உரிமையாளர் கேரளாவை சேர்ந்த நிஷாத் அகமது மற்றும் ஊழியர்களை கைது செய்ய அமலாக்கத்துறை மூலம் ரெட் கார்னர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முடக்கப்பட்ட சைக்கிள் நிறுவனம் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் புதுச்சேரி பாஜக இளைஞரணி தலைவர் அற்புதராஜ், மாநில பொது செயலாளர் கணபதி தலைமையில் நிர்வாகிகள் சைக்கிள் நிறுவனத்தை முழுமையாக முடக்க வலியுறுத்தி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், நாடு முழுவதும் கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனம் பொதுமக்களை ஏமாற்றி நூதன முறையில் கோடிக்கணக்கான பண மோசடியில் ஈடுபட்டுள்ளது என்றும் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மேலும் பொதுமக்கள் ஏமாறாமல் இருக்க இந்த நிறுவனத்தை முழுமையாக முடக்க வேண்டும் என்று காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளதாகவும், நடவடிக்கை எடுக்காவிட்டால் தலைமையில் அனுமதியை பெற்று போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சந்திப்பின் போது மாநில துணைத் தலைவர்கள் மகேந்திரன், விஜயகுமார், சுவிராமன் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி இளைஞரணி தலைவர் ராசு உட்பட பலர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஊருக்குள் நுழைய 6 பேருக்கு தடை விதிக்க வேண்டும் என அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்துள்ளார். அரியாங்குப்பம் கோட்டைமேடு காமராஜர் வீதியைச் சேர்ந்த லோகு என்கிற லோகநாதன், அருந்ததிபுரம் முத்துக்குமரன், சுப்பையா நகர் மணிகண்டன், நோனாங்குப்பம் வீதியை சேர்ந்த யுவராஜ், ஈஸ்வர நகரை சேர்ந்த சத்யசீலன், புதுநகரை சேர்ந்த நவீன்குமார் ஆகிய 6 பேர் மீது அரியாங்குப்பம் போலீசில் அதிரடி, ரவுடிசம், பொது இடத்தில் தகராறு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. இவர்கள் ஊருக்குள் வந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் 6 மாதங்கள் ஊருக்குள் நுழைய தடை விதிக்க வேண்டும் என அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு பரிந்துரை செய்துள்ளார்.
சேதராப்பட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு விழாவில் அமைச்சர் சரவணகுமார் பங்கேற்று பரிசுகளை வழங்கி மாணவர்களை பாராட்டினார். புதுச்சேரி சேதராப்பட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களின் விளையாட்டு விழாவும் பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் பங்கேற்று சிறப்புரை வழங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் சாந்தகுமாரி வரவேற்புரை வழங்கினார். அமைச்சரின் தனி செயலரும் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறையின் முன்னாள் இயக்குநருமாகிய கலியபெருமாள் வாழ்த்துரை வழங்கினார். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியை மெர்லின் நன்றி உரையாற்றினார். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காரைக்காலில் வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் என அரசு அறிவித்துள்ளது. புதுவை மீன்வளத்துறை சார்பு செயலர் புனித மேரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடல்சார் மீன் வளங்களை நீண்ட காலத்திற்கு நிலைநிறுத்தும் வகையில் இந்த ஆண்டு மீன்பிடி தடைக்காலம் அறிவிக்கப்படுகிறது. வரும் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் புதுவை பிரதேச கிழக்கு கடல் நெடுங்கிலும், கனகச்செட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் மீனவ கிராமம் வரையிலும், காரைக்கால் பிரதேச கடல் பகுதியில் மண்டபத்தூர் முதல் வடக்கு வாஞ்சூர் மீனவ கிராமம் வரையிலும், அதேபோல ஆந்திரா அருகே உள்ள ஏனாம் பிராந்தியத்திலும் மீன்பிடி பகுதிகளில் இந்த தடை விதிக்கப்படுகிறது. பாரம்பரிய மீன்பிடி படகுகளான கட்டுமரம், நாட்டு படகுகளை தவிர அனைத்து வகை படகுகள், குறிப்பாக இழுவலை கொண்டு விசைப்படகில் மீன்பிடிப்பது தடை செய்யப்படுகிறது. ஃபைபர் படகிலும் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. கேரளா அருகே உள்ள மாஹே பிராந்திய பகுதியில் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை 61 நாட்கள் தடை விதிக்கப்படுகிறது. புதுவையில் சுருக்கு வலை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் படகுகளுக்கும் இந்த தடை உத்தரவு பொருந்தும் என தெரிவித்துள்ளனர். ஏனாமில் நகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஏனாம் முழுவதும் குப்பைகள் மலை போல குவிந்துள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக RLV பேரவை மாநில பொதுச் செயலாளர் அரத்தடி போசையா குற்றம் சாட்டியுள்ளார். RLV ஜனநாயக பேரவையின் ஏனாம் பிராந்திய பொதுச் செயலாளர் அரத்தடி போசையா வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் நகராட்சி மற்றும் குப்பை வாரும் நிறுவனத்தின் அலட்சியத்தால் கடந்த ஒரு மாதமாக சரிவர குப்பைகள் வாரப்படாததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் சாலைகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள், தேவாலயங்கள், கோவில்கள், மசூதிகள் அருகே குப்பைகள் மலை போல குவிந்துள்ளன. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் கொசுக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. மேலும் நள்ளிரவில் மர்ம நபர்கள் குப்பைகளை கொளுத்துவதால் புகை மூட்டமும் மக்களுக்கு சுவாச பிரச்சனையும் ஏற்படுகின்றன என்றார். எனவே ஏனாமில் நிலவும் அசாதாரணமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கவர்னர், முதலமைச்சர் ஆகியோர் போர்க்கால அடிப்படையில் குப்பை பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு சேதராப்பட்டு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ மகா சுப்பிரமணியர் ஆலயத்தில் 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ மகா சிவ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற 12ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ மகா சிவ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற காவடி மற்றும் 108 பால்குட அபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் சேதராப்பட்டு பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக பக்தர்கள் ஊர்வலமாக பால்குடத்தை சுமந்து வந்து மகா சுப்பிரமணிய சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளவாரி வீதியில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் இருபுறமும் வாய்க்காலுடன் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளவாரி வீதியில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் இருபுறமும் வாய்க்காலுடன் புதிய தார் சாலை அமைக்கும் பணியை துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் 45வது ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு சட்டமன்ற அளவிலான தீவிர உறுப்பினர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் 45வது ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு சட்டமன்ற அளவிலான தீவிர உறுப்பினர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் பாஜக வானூர் ஒன்றிய தலைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இந்த சிறப்பு கூட்டத்திற்கு ராமச்சந்திரன் முன்னிலை வகித்தார். குட்டியாண்டி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பிரேமநாதன், செந்தில், செல்வி, ஆதிமுத்து, மனோகர், திருச்செல்வம், குமார், செந்தில்குமார், தமிழ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியாக ஞானவேல் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரியில் பட்டதாரி பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக ஏமாற்றி வேறொரு பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் செய்த இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை மடுவுப்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் குணசேகரன். காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணி துணைத் தலைவராக உள்ளார். இவர் இதே பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி பெண்ணை காதலித்து வந்துள்ளார். மேலும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் அவரிடம் இருந்து 3 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2 சவரன் நகையை வாங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அந்த பெண் குணசேகரனிடம் கேட்கவே அந்த பெண்ணை அடித்து குணசேகரன் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனிடையே குணசேகரனுக்கு வேறு ஒரு பெண்ணிற்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதை அறிந்த பாதிக்கப்பட்ட பெண் குணசேகரன் மீது லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் இனியன் நம்பிக்கை மோசடி, பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து குணசேகரனை கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.